الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் அல் அரபியத்து பைன யதைக் என்கின்ற நூலின் கிதாபு தாலிபுல் அவ்வல் முதலாவது புத்தகத்துடைய முதல் பகுதியை முடித்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், முதல் புத்தகத்திலே கிதாபு தாலிபுல் அவ்வலிலே மொத்தமாக 16 வஹதாக்கள் இருக்கின்றன. 16 வஹதாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வஹதாவிலும் 9 பாடங்கள் இருக்கின்றன. 9 தர்சுகள் இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இவற்றை நாங்கள் இதிலே 8 வஹதாக்களை நாங்கள் முடித்திருக்கின்றோம். 8 வஹதாக்களை முடித்தால் அந்த புத்தகத்தின் அரைவாசியை முடித்திருக்கிறோம். அதனால் முதல் புத்தகத்துடைய முதல் பகுதியை முடித்திருக்கிறோம். அதை நாங்கள் 2ஆக பிரித்து வைத்திருக்கிறோம். முதல் பகுதியிலே 8 வஹதாக்கள் இருக்கின்றன. அந்த 8 வஹதாக்களையும் நாங்கள் முடித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், யாரோ ஒரு சிஸ்டர் பிரதரோ இந்த இதில் விளையாடுற மாதிரி தெரியுது. ரைட், நீங்கள் கை காலை வச்சுட்டு சும்மா அமைதியாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும். மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல். ரைட், ஸ்க்ரீன் ஆட பாட்டுக்கு இருக்கட்டும். நாங்கள் ஏற்கனவே பாயிண்டில் தான் படித்து கொடுத்துட்டு இருந்தோம். சில பேர் அதில் என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத வேலை செய்கிறதுனால அதை நாங்கள் பிடிஎஃப்பில் படித்து கொடுக்க வேண்டியது வந்துச்சு. ரைட், அப்போ நாங்கள் படித்த பாடங்களை என்ன செய்கிறோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் புதிய புத்தகம், அதாவது 2வது பகுதிக்கு போகாமல் ஏற்கனவே படித்த விஷயங்களை ஒரு மீட்டலாக என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதல் வஹதாவில் இருந்து நாம் சுருக்கமாக சில விஷயங்களை என்ன செய்யலாம் பார்த்துட்டு போவோம். ரைட், உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? ரைட், இதில் பொதுவாக ஒவ்வொரு வஹதாவிலையும் 9 தர்சுகள் இருக்கு. முதல் தர்சுல் அவ்வல், தானி, தாலித், இது 3லையும் என்ன வரும் என்றால் ஒரு ஹிவார் தான் வரும். ரைட், அதுக்கு பிறகு 4வது தர்ஸில் என்ன வரும்? 4வது தர்ஸில் முஃப்ரதாத்துகள் எங்களுக்கு தருவாங்க. பாடத்தில் வந்த முஃப்ரதாத்துகள் அல்லது மேலதிகமான முஃப்ரதாத் இதாஃபியா சிலது தருவார்கள். 5வது தர்ஸில் எங்களுக்கு என்ன வரும்? அந்த வஹதாவில் 5வது தர்ஸில் தராக்கீபுன் நஹ்வியா, நஹ்வோடு சம்பந்தப்பட்ட வாக்கிய அமைப்புகள் எங்களுக்கு தரப்படும். ரைட், 6வது தர்ஸில் அஸ்வாத்தும் ஃபஹ்முல் மஸ்மூ கொடுக்கப்படும். ஓசைகள் எப்படி நாங்கள் முடியணும் என்ற அந்த விஷயங்கள். அதே மாதிரி ஃபஹ்முல் மஸ்மூ, நாங்கள் செவிமடுக்கிற விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். 7வது தர்ஸில் எங்களுக்கு என்ன வழங்கப்படும்? 7வது தர்ஸில் எங்களுக்கு இஸ்திமாவுக்கு பிறகு, ஃபஹ்முல் மஸ்மூவுக்கு பிறகு அடுத்த மஹாரா இது இல்லை கலாம். 7வது தர்ஸில் கலாமுக்குரிய பயிற்சி வழங்கப்படும். 8வது தர்ஸில் எங்களுக்கு வழங்கப்பட்டது கிராவுக்குரிய பயிற்சிகள் வழங்கப்படும். 9வது தர்ஸில் கிதாபாவுக்குரிய பயிற்சிகள் வழங்கப்படும். எனவே 4 மஹாராத்துகளும் எங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் 5வது பாடத்தில் நஹு சம்பந்தமான தராக்கிபுகள் கொடுக்கப்படும். 4வது தர்ஸில் முஃப்ரதாத்துகள் கொடுக்கப்படும். ஏனைய முதல் 3 தர்சுகள்லையும் ஹிவார் வழங்கப்படும். இப்படித்தான் நாங்கள் 8 வஹதாக்களையும் படித்தோம். ரைட், அதனால் இப்போ நீங்கள் இஃப்திபாருக்காக வேண்டி இந்த வஹதாக்கள் எல்லாத்தையும் மீட்டி இருப்பீங்க தானே. ஒவ்வொரு வஹதாவையும் நீங்கள் மீட்டி இருப்பீங்க.
மீட்டல்ல முக்கியமாக அந்த தராக்கீபுன் நஹ்வியாவில் நாங்கள் உதாரணமாக 5வது வஹதாவில் போய் தராக்கீபுன் நஹ்வியாவில் சில வாக்கியங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு மீட்டலுக்காக நாங்கள் சுருக்கமாக என்ன செய்யலாம், தராக்கீபுன் நஹ்வியா பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தராக்கீப் நஹ்வியா ஸ்க்ரீனில் தெரியுது தானே, பாருங்க. ஸ்க்ரீன் தெளிவாக இருக்கா அல்லது குழப்பமாக இருக்கா? கிளியர் இல்லை உஸ்தாத். முலஹஸு தராக்கீப் கிளியர் இல்லைனா? ரைட் கிளியரா இல்லைங்க. ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படி என்றால் பிடிஎஃப்கே போகலாம். சரி, பிடிஎஃப்கே போய் பாடங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பிடிஎஃப்ல தெளிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் பிடிஎஃப் நோக்கி போகலாம். இதான் அத்தஹியத்து والتعارفங்கிற இந்த பாடம். இதில் நாங்கள் எல்லாம் பாடம் என்ன செஞ்சுட்டு போகிறோம், மீட்டிட்டு போயிருக்கிறோம். 5வது பாடத்தில் தான் தராக்கீப் நஹ்வியா. ரைட். இதில் முலஹஸு தராக்கீப் இந்த முதலாவது வஹதாவில் படித்த தர்கீபுகளோட சுருக்கத்தை நாங்கள் இங்கே பார்க்குறோம் தானே. அன தாலிப், அன முதர்ரிஸ், அன தபீப், அந்த தாலிப், அந்த மிஸ்ரி, அந்த துர்க்கி, ஹுவ சூரி, ஹுவ தாலிப், இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி அன தாலிபா, அந்தி தாலிபா, ஹிய தாலிபா, அன முதர்ரிசா, அந்தி தபீபா, هي مصرية، هي تركية، أنت سورية. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச தர்கீபுகள். மின் ஐன அந்த், மின் ஐன அந்த் ஹுவ, மின் ஐன ஹிய, أنا من باكستان، أنت من باكستان، أنت من مصر، هو من تركيا، هي من سوريا. அதே மாதிரி هل أنت باكستاني، هل أنت تركي، هل أنت باكستانية، هل أنت مصرية، هل أنت سورية. இந்த மாதிரியான தராக்கீபுகள். அதுக்கு ஜவாபாக நாம் அன பாகிஸ்தானி, நாம் அன துர்க்கி, அல்லது நாம் முன்னதாக இருந்தால் அன பாகிஸ்தானியா, அன துர்க்கியா, அன மிஸ்ரியா, அன சூரியா, இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ரைட். அடுத்தது ஹாதா அஹி, ஹாதிஹி உஃப்தி, ஹாதா சதீகி, ஹாதிஹி சதீகதி. அதே மாதிரி இஸ்மி ஹாலித், இஸ்மி ஹவுலா, இஸ்மி ஹதீஜா, முஅன்னத் முதக்கர், இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரே மாதிரி தான் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரி. அடுத்தது இது நாங்கள் முதலாவது வஹதாவில் படித்த தர்கீபுகள். சரியா? அதே மாதிரி ரெண்டாவது வஹதாவில் படித்த தர்கீபுகளை நாங்கள் பார்ப்போம்.
உங்களோட ஸ்க்ரீன் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது வஹ்தாவில் நாங்கள் பல தர்கீபுகளை என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதை பார்ப்போம். தர்கீப் வரக்கூடிய இரண்டாவது வஹ்தாவில் எங்க தர்கீப் வரும்? 5வது பாடத்தில் இல்லையா? தராக்கீப் நஹ்வியா. ரைட். தெளிவா இருக்கா இல்லாட்டி இது தெளிவில்லாம இருக்கா? தெரியும். தெளிவாதான் இருக்கு. தெளிவா தெளிவா இருக்கு. ரைட். இதுல பாருங்க, ஐனல் மிஅதஃப், ஐனல் நضارة، ஐன சயீத்، ஐன சயீதة، من هذا، من هذه، من أنت، من أنت، من هو، من هي. ரைட். நம்ம நிறுத்தும் பொழுது அப்படிதான் சொல்றோம். இல்லாட்டி மன் ஹுவ மன் ஹிய தான் அது. ரைட். ஹுவ யதவضأ، ஹுவ யுஸல்லி، ஹுவ யக்ரأ، هي تتوضأ، هي تصلي، هي تقرأ. அப்ப இது முதக்கருக்கும் முஅன்னத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இது முதாரியான ஃபியல். يتوضأ تتوضأ، هو يتوضأ، هي تتوضأ، هو يصلي، هي تصلي، هو يقرأ، هي تقرأ. ரைட். இங்க நான் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஒரு கேள்வி வந்தால், இஸ்திஃபாம் வந்தால் கேள்விக்குரிய சொல்லு நாங்கள் முற்படுத்தணும். அப்போ ஐனல் மிஅதஃப், ஐனத்தை நான் முன்னால் கொண்டு வரணும். அல் மிஅதஃப் ஐனல் கேட்குறல்ல, ஐனல் மிஅதஃப். ரைட். அதே மாதிரி மன் ஹாதா, மன்னுங்கிறது அதாத்து இஸ்திஃபாம், அதை நாங்கள் முற்படுத்தணும். ஹாதா மன்னு கேட்குறல்ல, மன் ஹாதா என்று தான் கேட்குறேன். மன் ஹாதா. ரைட். அதே மாதிரி 4வது பாருங்க, சயீதுன் ஃபில் மஸ்ஜித். அதே மாதிரி தான் முஅன்னஸாக இருந்தாலும் சயீதத்துன் ஃபில் மஸ்ஜித், எந்த வித்தியாசமும் இல்லை தானே. சயீதுன் ஃபில் முஸல்லா، சயீதத்துன் ஃபில் குர்ஃபா، சயீதத்து சயீதத்துன் இல்லை, சயீதத்து ஃபில் ஹம்மாம். எங்களுக்கு தெரியும், ஒரு முதக்கரான பெயர்ல நாங்க தன்வீன் வரும் சயீதுன். ஆனா ஒரு முஅன்னஸான பெயர் வந்து பொதுவாக சயீதத்து, ஃபாத்திமத்து, ஜைனபு என்று மம்னூ மின ஸர்ஃபாகத்தான் இருக்கும். சரி. ரைட். 5வது நீங்க பாருங்க, ஹாதா ஹுவல் மிஅதஃப்، ஹாதா ஹுவல் மிஅதஃப். இது ஒரு வாக்கியம் தானே, ஒரு வசன நடை. ஹாதா ஹுவல் மிஅதஃப் என்றது ஒரு வசன அமைப்பு. ஹாதா ஹுவல் மஸ்ஜித்، ஹாதா ஹுவல் முஸல்லா. ரைட். ஹாதிஹி ஹிய النظارة، ஹாதிஹி ஹிய النظارة. ஹாதிஹி என்றதும் ஹிய என்றதும் ஒன்றுதான் தானே, உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்க சொல்றது. அப்ப ஏன் ஹிய வந்திருக்குது இங்க? நவாராங்கிறது முஅன்னத். ஏன் இங்க ஹுவ வந்திருக்குது? இந்த மஅதஃப் ஹாதா எல்லாம் முதக்கரை பத்தி சொல்லும் பொழுது ஹாதா ஹுவ، ஹாதிஹி ஹிய. ரைட். ஹாதா ஹுவ المعطف، هذه هي النظارة، هذه هي المهندسة، هذه هي الطبيبة، هذه هي என்றதெல்லாம் உயர்திணை அகிரிணை எல்லாம் வித்தியாசம் இல்லை. தமிழ்ல மாதிரி அரபுல முஅன்னஸ் என்றால் அது உயர்திணையும் தான் அகிரிணையும் தான், 2 3 தான் தானே. ரைட். அப்ப நாங்க ஹாதிஹி ஹிய நவாரான்னு சொல்லலாம், ஹாதிஹி ஹிய தபீபான்னு சொல்லலாம், உயர்திணைக்கும் சொல்லலாம், அகிரிணைக்கும் சொல்லலாம். ரைட். 6வது பாருங்க, ஹாதா வாலிதி அம்மார்، ஹாதா வாலிதுஹு அம்மார். வாலிதி வாலிதுஹு, வாலிதி என்னுடைய தந்தை, வாலிதுஹு அவனுடைய தந்தை. யா கடைசியில் நாங்கள் சேர்த்தால் இது யாவுல் முத்தக்கல்லிம் தானே, யாவுல் முத்தக்கல்லிம். இங்க வந்து நாங்கள் ஹாலிதுஹு காயிப் அவனுடைய என்று சொல்றோம். ஹாதா ஜத்தி அம்மார்، ஹாதா ஜத்துஹு அம்மார்، ஹாதா அம்மி
عمار. هذا عمه عمار. ரைட். அதே மாதிரி முஅன்னஸா இருந்தாருன்னு சொல்லுவோம். ஹாதிஹி வாலிததி ஆமினா, ஹாதிஹி வாலிதத்துஹு ஆமினா, ஹாதிஹி ஜத்ததி ஆமினா, ஹாதிஹி ஜத்தத்துஹு ஆமினா, ஹாதிஹி அம்மதி ஆமினா, ஹாதிஹி அம்மத்துஹு ஆமினா. طيب. إذن الوحدة الثانية இருக்கக்கூடிய முலஹஸு தராக்கீப் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பரிச்சயமானது. இப்ப நாங்க என்ன செய்யலாம் என்றால், இந்த அல்வஹதத்து தானியாவோட இஃப்தபிர் நஃப்ஸக என்று இருக்குது. ஒவ்வொரு 2 வஹதாவுக்கும் பிறகு நீங்க இந்த 2 வஹதாவிலையும் படிச்ச விஷயங்களை சரியா புரிஞ்சிருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு இஃப்தபிர் என்ற ஒரு ஃபியல் அம்ர், பரீட்சித்துக்கொள். நஃப்ஸக், உன்னையே நீ பரீட்சித்துக்கொள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப நாங்க இந்த அது ஒரு லேசாக மீட்டிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இதுல முதலாவதாக அல் முஃப்ரதாத். நாங்க ஒவ்வொரு வஹதாவிலையும் 4வது பாடத்துல முஃப்ரதாத் படிக்கிறோம் தானே. அப்ப இந்த வஹதாவில் இருக்கக்கூடிய சொற்கள். ரைட். இப்ப நீங்க இந்த இடத்துல பொருத்தமான சொற்களை ஒவ்வொரு இடைவெளியில நிரப்பணும். பாருங்க, மேல சொற்கள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இங்க பலத், பமீர், ரகம், உஸ்ரா, மக்கான், மிஹ்னா, இந்த மாதிரி தலைப்புகள் இருக்குது. பலத் என்றால் உங்களுக்கு தெரியும். பமீர் என்றால் பிரதி பெயர் சொல் தானே. பலத் என்றால் ஊரு, நாடு. ரகம் இலக்கம், உஸ்ரா குடும்பம், மக்கான் இடம், மிஹ்னா தொழில். இந்த ஏற்கனவே இப்ப நீங்க புத்தகத்தை கையில வச்சிருப்பீங்க. இந்த பயிற்சியர் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. யார் இந்த பயிற்சி செஞ்சிருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். யாரு புத்தகம் கையில வைக்கலையோ கண்ணை மூடிட்டு பதில் சொல்லாமல், யாரு கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களோ ஏற்கனவே நீங்க செஞ்சதை தான் நாங்க கேட்கிறோம். ரைட். இது ஒரு மீட்டர் தானே. புதிய ஆக்களுக்கு, பயிற்சி செய்யாத ஆக்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு படிப்பினையாக இது என்ன செய்யும், ஒரு மீட்டராக இருக்கும். ரைட். இந்த மேல உள்ள சொற்கள்ல பலதுல வரக்கூடிய சொற்கள்ல யாருக்கு சொல்லணும்? சமீமா பானு உஸ்தாத். சமீமா பானு, சொல்லுங்க. சூரியா, பாகிஸ்தான், மிஸ்ர், துருக்கியா. ரைட். அப்ப இதுல மேல இருக்கிற சொற்கள்ல இந்த பலதுல வர சொற்கள் என்னென்றால் சூரியா வரும், பாகிஸ்தான் வரும், மிஸ்ர் வரும், துருக்கியா வரும். ரைட். ஜோனா சொல்லுங்க பாப்போம். தமீர் என்னென்ன தமீர் இருக்கு இதுல மேல? அன்த, அன்தி, ஹுவ, ஹிய. ரைட். அந்த, அந்தி, ஹிய, ஹுவ. ரைட். ரகம் யாரு சொல்ல வாரீங்க? புத்தகம் வச்சிருக்கிற ஆக்கள் தான் சொல்லணும். நீங்க எழுதியிருக்கிறதுலையும் தான் சொல்லணும். சொல்லுங்க. ثلاثة واحد خمسة تسعة. ரைட். அப்ப வாஹித், ثلاثة خمسة تسعة. ரைட். உஸ்ரா யார் சொல்ல வாரீங்க? عائشة، ஆயிஷா. جدة، أخت، والد، ஜத்தா, ஜத்தா, உக்த், வாலித். வேற என்ன والد، இருக்கு? இன்னொரு சொல்ல இருக்கு. நீங்க புத்தகத்துல எழுதி இல்லையா? உஃப்துன் தான் உஸ்தாத் திருப்பியுமே நான் எழுதியிருக்கேன். ரைட். யாருக்கு சொல்லணும்? இப்னு உஸ்தாத், இப்னு உஸ்தாத், இப்னு. இப்னு. ரைட். அடுத்தது மக்கான் யார் சொல்ல வாரீங்க? فيروز சிஸ்டர். சொல்லுங்க ஃபைரோஸ். ஃபைரோஸ். غرفة، غرفة، حمام، مسجد، مصلى. نعم. غرفة، مسجد، مصلى. ரைட். மிஹ்னா நுஸ்கியா சொல்லுங்க. مدرس، طالب، طبيبة، مهندسة. ரைட். இதெல்லாம் மிஹ்னா, இதெல்லாம் தொழில் தானே. தொழிலுக்குரியவர்கள். இனி தொழில் வந்தால் தொழிலோ அல்லது தொழிலுக்குரியவர்களோ சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ரைட்.
அப்போ இது இஃப்தபிர் நஃப்ஸகில் நீங்கள் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் இருக்குது இல்லையா? 9 மார்க் இங்கே போட்டிருக்கிறாங்க, 9 தரஜா போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரித்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே நாங்கள் இதை பார்த்தது. சரி, இப்போ நாங்கள் அது இஃப்தபிர் நஃப்ஸகில் அடுத்தது என்னென்றால் இடைவெளியை நிரப்பணும். மேலே உங்களுக்கு சொற்கள் தந்திருக்கிறாங்க, ரைட்? முதலாவது 4 வசனத்தையும் யார் வாசிக்க வாரீங்க? எழுதிக்கிறதுலேருந்து எல்லாம் இன்றைக்கு எழுதிக்கிறதுலேருந்து மட்டும்தான் சொல்ல இல்லை, எழுதாதாக்கள் பேசலாம். சொல்லுங்க. ரம்லான் ஃபாத்திமா. சொல்லுங்க. அஹ்மது ஃபில் குர்ஃபா ஹாதிஹி வாலிததி ஹிய தபீபா ஹாதா ஜத்தி உமர் ஆதிலுன் யக்ரவுல் குர்ஆனல் கரீம். அடுத்த நாளையும் யார் சொல்ல வரீங்க? ஜுவானா. சொல்லுங்க. அஹ்மது யுஸல்லி ஃபில் மஸ்ஜித் ஹாதா அதானுல் ஃபஜ்ர் அன மின் பாகிஸ்தான் ஹாதிஹி உஸ்ரத்தி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஹாதிஹி உஸ்ரத்துர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். இதில் ஒரு வித்தியாசமான சொல்ல நாங்கள் அடையாளப்படுத்தணும். ரைட். யார் வாரீங்க இந்த 5 இருக்கக்கூடிய வித்தியாசமான சொல்ல அடையாளப்படுத்துறது? முதலாவது யார் வாரீங்க? யாரு? எனக்கு ஒரு பிரதர் பேச அவரோட சவுண்ட் கேட்குது இல்லை, வேற ஒருத்தர் சிஸ்டர் பேர் என்ன? கன்சில் சொல்லுவாங்க சார். கன்சிலா சொல்லுங்க. 1லேருந்து 5 வரையில சொல்லிட்டு போங்க. முதலாவது இது நல்லாரா, அது டிஃப்ரெண்டா இருக்கும். செகண்டுக்கு வந்து சஜரா, அது டிஃப்ரெண்டா இருக்குங்க சார். தேர்டுக்கு வந்து மிஅதஃப், அது டிஃப்ரெண்டா இருக்குங்க சார். ஃபோர்த்துக்கு வந்து சூரா, அது டிஃப்ரெண்டா இருக்குங்க சார். ஃபிஃப்த் ஒன்று வந்து சொல்லா. ரைட். இந்த 5th ஒன்ல எல்லாமே தமீர், முசல்லான்றது தமீர் அல்ல தானே? இதில் இங்கெல்லாம் அர்காம், இது ரகம் அல்ல. இதில் யதவத்தா யக்ரா யுஸல்லி எல்லாம் ஃபிஅல் முதாரி', முஅத்தஃப்ங்கிறது இஸ்ம். ஹம்மாம் குர்ஃபா மஸ்ஜித் ஷஜரா இதெல்லாம் அமாக்கின். ஷஜராங்கிறது ஒரு மக்கான் அல்ல தானே? அஹ் சதீக் இபன் எல்லாம் முஸ்ராவோட சம்மந்தப்பட்டது. நதாரான்றது வித்தியாசம். ரைட். நாங்கள் சொல்லிக்கிறோம், எழுதினாக்கள் மட்டும்தான் சொல்லணும், அப்படி தானே? ரைட். அடுத்தது தராக்கீபு நஹ்வு. தராக்கீபு வன்னஹ்வு. இதில் வந்து நாங்கள் வச்சுக்கிற இந்த பயிற்சியை நாங்கள் பார்ப்போம். இதில் பிழையாக கோட் அடிக்கப்பட்டிருக்கிறது, பிழையாக எழுதப்பட்டிருக்கு. எந்த கலிமாக்கு கீழே சத்து இருக்குதோ அது பிழையாக எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் சரி பண்ணி எழுதணும். ரைட். அப்போ நீங்கள் சரியாக முழுமையாக இங்கே இருக்கிற இந்த மாதிரி இல்லாமல் ஹூவான்னு இருந்தால் அதை எப்படி நீங்கள் சரியாக வாசிக்கணுமோ அப்படி வாசிச்சு சொல்கிறது யார் வாரீங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் 5? பிஸ்மி. பிஸ்மி. ஹாதிஹி ஹிய நல்லாரத்து யா அபி ஹய்யா பினா இலல் மஸ்ஜித் வாலிததி சஈதத்து த்வபீபா இஸ்மி அஹ்மது அன துர்க்கியு மின் ஐன அன்தி யா ஃபாத்திமா. நாம் வாசிச்சதுல ஏதாவது பிழை இருக்கா யாருக்காவது? ரம்லான் ஃபாத்திமா. துர்க்கியுன் தானே? ஆனா துர்க்கியுன் என்றது துர்க்கியூ இல்லை. அப்ப நிறுத்தும் பொழுது துர்க்கியுன் நிறுத்தும் பொழுது துர்க்கி என நீங்க நிறுத்தலாம். ரைட். அடுத்தது இதுல இங்க ஒரு சொல்லையும் இந்த பக்கத்தில் உள்ள ஒரு சொல்லையும் ஹம்சால் ஒன்றையும் பாவுல் ஒன்றையும் நாங்க இணைக்கணும். ரைட். 1லேருந்து 6 வரையில இணைச்சி சொல்றதுக்கு யார் வாரீங்க? ஜனஃபர் உஸ்தாத். ஜனஃபர். மன் ஹாதா ஹல் ஹாதிஹி ஷஜரா ஐனல் மிஅதஃப் மஸ்முக் கைஃப ஹாலுக் மின் ஐன அன்த யா அதனான். நாங்க இங்க பாருங்க, இக்தாரில் கலிமத்த ஸஹீஹா.
சரியான கலிமாவை இந்த அடைப்புக்குறியிலேருந்து நாங்கள் தெரிவு செய்யணும். ரைட், இந்த ஏழையும் சொல்றதுக்கு யார் வாரீங்க? இது மீட்டல் நாங்கள் குயிக்காக செய்கிறோம் தானே. நீங்கள் எழுதினத்திலிருந்து வாசிக்கலாம். رملان سميرة. فاطمة. சமீரா. هذه صورة أسرتي. هل هذه شجرة؟ هو يقرأ. هل أنت مصري؟ هذا أخي، هو مدرس. من أين أنت؟ سعيد في الحمام. سعد في الحمام. سعد لا نرتب إلى سعد في الحمام. طيب أحسنتم بارك الله فيكم. அடுத்தது நாங்கள் மூன்றாவது வஹதாவுக்கு போகலாம் இல்லையா? மூன்றாவது வஹதாவுக்கு போகலாம். மூன்றாவது வஹதாவில் இருக்கக்கூடிய முஃப்ரதாத்துகள், அதாவது தராக்கீபுன் நஹ்வியாவை நாங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, அதனால் நாங்கள் என்ன செய்யலாம், பிடிஎஃப்ல பார்க்கலாம். الوحدة الثالثة. طيب ملخص தராக்கீப். இல்லை பாருங்க, இந்த வஹதா தாலிதாவில் நாங்கள் படித்த முலஹஸு தராக்கீப். உதாரணமாக உரீது சித்தாரா, உரீது அரீகா, உரீது சல்லாஜா, உரீது மிர்ஆ, உரீது ஃபுர்னா, உரீது சஹானா. ரைட், வேற யார் வாரீங்க வாசிக்கிறதுக்கு? ரைட்டா, இல்லாட்டி நானே வாசிக்கலாம். ரைட், நானே வாசிக்கிறேன். ஹல் தஸ்கு பாருங்க, உரீது என்று சொல்ல பயன்படுத்தி நாங்கள் சொல்லக்கூடிய வேண்டிய ஒன்று சொல்லலாம் தானே. இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஹல் தஸ்குனு ஃபீ பைத், நான் சொல்றேன். ஹல் தஸ்குனு ஃபீ ஷக்கா, ஹல் தஸ்குனு ஃபீ ஹய்யில் மத்தார், ஹல் தஸ்குனு ஃபீ ஹய்யில் ஜாமிஆ. ரைட், அப்போ இது நாங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் இங்கே வசிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது இதை மாதிரி கேட்கலாம். ஹல் தஸ்குனு ஃபீ பைத், ஹல் தஸ்குனு ஃபீ ஷக்கா, ஹல் தஸ்குனு ஃபீ ஹய்யில் மத்தார், ஹல் தஸ்குனு ஃபீ ஹய்யில் ஜாமிஆ. பதில் சொல்றவரு நஅம் அஸ்குனு ஃபீ பைத், நஅம் அஸ்குனு ஃபீ ஷக்கா, நஅம் அஸ்குனு ஃபீ ஹய்யில் மத்தார், நஅம் அஸ்குனு ஃபீ ஹய்யில் ஜாமிஆ. அல்லேண்டா லா அஸ்குனு ஃபீ பைத். ஹல் தஸ்குனு ஃபீ ஷக்கான்னு கேட்டால் லா அஸ்குனு ஃபீ பைத். هل تسكن في حي المطار؟ لا أسكن في حي الجامعة. இந்த மாதிரி பதில் சொல்லலாம். அடுத்தது நாலாவது தர்கீப் இந்த வஹதால படிச்சுக்கிறது. في الشقة 3 غرف. பாருங்க 3 غرف. في الشقة 4 غرف. في الشقة 5 غرف. طيب அப்போ நாங்கள் ஷக்காவோட ஃப்ளாட்டில்
3 ரூம் இருக்குதுன்னு எப்படி சொல்லுவோம்? ஷக்கத்தி தலாத்து குரஃப். குர்ஃபாட ஜம குரஃப். ரைட். அப்போ இதை பன்மையாக தான் கொண்டு வருவோம். தலாத்து குரஃப், அர்பஉ குரஃப். ஷக்கத்தி ஹம்சு குரஃப். ஹம்சு குர்ஃபான்னு சொல்கிறோம்ல, ஹம்சு குரஃப். உரீது ஷக்கத்தன் மின் ஃபதலிக். மின் ஃபதலிக் ப்ளீஸ். ஒரு மரியாதையாக கேட்கும் பொழுது எனக்கு ஒரு ஷக்கா வேணும், அல்லது செய்யாரா, சித்தாரா, அரிக்கா, ஏதாவது எனக்கு இந்த ஒன்று, எனக்கு கிதாப், ஒரு புத்தகம் வேணும் என்று நாங்கள் ஒருத்தட்ட கேட்கும் பொழுது எப்படி கேட்போம்? உரீது ஷக்கத்தன் மின் ஃபதலிக், உரீது சித்தாரத்தன் மின் ஃபதலிக், உரீது அரிக்கத்தன் மின் ஃபதலிக், உரீது தல்லாஜத்தன் மின் ஃபதலிக், உரீது சஜ்ஜாதத்தன் மின் ஃபதலிக். மின் வந்தால் ஜர்ரு செய்யும், அது உங்களுக்கு தெரியும் தானே. மின் வந்தால் ஜர்ரு செய்யும், ஃபி வந்தால் ஜர்ரு செய்யும். ரைட். ஏன் அப்போ நாங்கள் ஷக்கத்தன், சித்தாரத்தன், அரிக்கத்தன், தல்லாஜத்தன், சித்தாரத்தன் என்று படித்தோம். நாங்கள் சட்டம் இந்த புத்தகத்தில் வரலாட்டையும் நாங்கள் சாதாரணமாக அதை படிச்சிருக்கிறோம். ஏண்டா அதெல்லாம் மஃபூலுன் பிஹி, செயற்படு பொருள். மஃபூலுன் பிஹி எப்பயுமே நஸ்பு செய்யப்பட்டு தான் வரும் தானே. உரீது ஷக்கத்தன், உரீது ஷக்கத்துன்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் வேண்டுகிறேன், எனக்கு வேண்டும், என்ன வேண்டும், வேண்டப்பட்டது ஷக்கா, சித்தாரா. அப்போ அது மஃபூல் பிஹி நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. உரீது ஷக்கத்தன் மின் ஃபதலிக், உரீது கிதாபன் மின் ஃபதலிக். அதே மாதிரி அதில் படித்த ஒரு வசன நடதான். அஷ்ஷக்கத்து ஃபித் தௌரில் அவ்வல், அஷ்ஷக்கத்து ஃபித் தௌரி தானி, அஷ்ஷக்கத்து ஃபித் தௌரி தாலிஸ், அஷ்ஷக்கத்து ஃபித் தௌரி ராபி, அஷ்ஷக்கத்து ஃபித் தௌரி ஹாமிஸ். இது வந்து ஓர்டினல் நம்பர்ஸ் தானே. அதாவது அதத் தர்த்தீபியா, தர்த்தீபை சொல்றது. அத்தௌருல் வாஹிதன்னு சொல்ல இல்லாது. முதலாவது மாடின்னு சொல்றதுக்கு அத்தௌருல் வாஹிதன்னு சொன்னா பில தானே. அத்தௌருல் அவ்வல்னு சொல்லணும். ரெண்டாவது மாடின்றதுக்கு அத்தௌரு சானின்னு சொன்னா அத்தௌருல் இஸ்னான்டா பில, இஸ்னைன்டா பில தானே. அத்தௌரு சானி இரண்டாவது. அப்ப அல் அவ்வல், சானி, சாலிஸ், ராபி, அல் ஹாமிஸ்ன்றதெல்லாம் அதத் தர்த்தீபியா, தர்த்தீபை சொல்றது. ஓர்டினல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்கிற மாதிரி. அப்போ அஷ்ஷக்கத்து ஃப்ளட் வந்து முதலாம் மாடியில் இருக்குது, ரெண்டாம் மாடியில் இருக்குது. நாங்கள் எப்படி சொல்கிறோம்? அஷ்ஷக்கத்து ஃபித்தௌருல் அவ்வல், ஃபித்தௌரு தானி, ஃபித்தௌரு தாலிஸ், ஃபித்தௌரு ராபி, ஃபித்தௌருல் ஹாமிஸ். அதே மாதிரி நாங்கள் எண்ணிக்கை கேட்கும் பொழுது, உதாரணம் ஷக்காட எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்டால் எப்படி நாங்கள் கேட்போம்? கம் குர்ஃபத்தன். அப்போ கம்முக்கு பின்னால் வாரதும் குர்ஃபத்தன் என்று நஸ்பு செய்யப்பட்டதும் வரும். தமீஸ் அது. ரைட். சட்டங்கள் நாங்கள் படிக்கல, ஆனால் இப்படித்தான் அந்த வாக்கியம் அமையணும்ன்றதை நாங்கள் படிச்சுக்கிறோம். கம் குருஃபத்துன்னு கேட்கக்கூடாது, கம் குருஃபத்தன் தான் கேட்கணும். கம் குருஃபத்தன் ஃபி ஷக்கா, கம் சித்தாரத்தன் ஃபி ஷக்கா, கம் ஹம்மாமன் ஃபி ஷக்கா, கம் சஜ்ஜாதத்தன் ஃபி ஷக்கா, கம் தல்லாஜத்தன் ஃபி ஷக்கா. அப்போ நாங்கள் இந்த மாதிரி வாக்கியங்களை இந்த வஹதாவோட படித்தோம். அடுத்தது 8வது வகையான வாக்கியம் இந்த வஹதாவில் படித்தது. லதைனா பைத்துன் ஜமீல், லதைனா ஃபுர்னுன் ஜமீல், லதைனா சஹானுன் ஜமீல். எங்களிடத்தில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம் தானே. எங்களிடத்தில் லதைனா பைத்துன் ஜமீல், லதைனா கிதாபுன் ஜதீத், லதைனா கிதாபுன் ஜதீத், லதைனா. லதைனாண்ட பன்மை எங்களிடத்தில், என்னிடத்தில் லதைய என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ லதைனா பைத்துன் ஜமீல், லதைனா ஃபுர்னுன் ஜமீல், லதைனா சஹானுன் ஜமீல். நாங்கள் இங்கே நஹு தான் படிக்கிறோம், ஆனால் சட்டங்களோட பெயர்கள் படிக்கிறதில்ல. வாக்கியங்களின் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம்? நஹு எங்களோட மொழியில் பழக்கப்படுத்துகிறோம், பிழை இல்லாமல் நாங்கள் வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு. சரி. லதைனா ஷக்கத்துன் ஜமீலா, ஷக்கத்துன் என்று வரும்பொழுது ஜமீலா என்று. அப்போ இது வந்து சிஃபத். ஜமீலுன், ஜமீலத்துன்ன்றது பைத்த ஃபுர்னு இதில் வர்ணிக்கிறதுக்கு வந்திருக்குது. அப்போ இதை மாதிரி தான் இதுவும் வரணும், வர்ணிக்க வர சொல்லும் அதே மாதிரி தான் வரணும் தானே. ஷக்கா வந்து நாங்கள் வர்ணிக்கிறதுக்கு ஜமீலுன்னு வர்ணிக்கல, அது ஜமீலத்துன்னு தான் வர்ணிக்கணும். வேண்டாம், ஷக்கா முஅன்னஸ். அதே மாதிரி லதைனா சஜ்ஜாதத்துன் ஜமீலா, லதைனா குர்ஃபத்துன் ஜமீலா. அதே மாதிரி ரைட். அப்போ நீங்கள் இதில் ஜமீல் முஅன்னஸ் முதக்கர் பார்க்குறீங்க இல்லையா. சிஃபா வந்து வர்ணிக்கிற சொல் மௌசூஃப் மாதிரியே இருக்கணும். மௌசூஃப் முதக்கராக இருந்தால் சிஃபத்தும் முதக்கராக இருக்கும். மௌசூஃப் முஅன்னஸாக இருந்தால், வர்ணிக்கப்பட்டது முஅன்னஸாக இருந்தால் சிஃபத்தும் முஅன்னஸாக இருக்கும். ரைட். 10வது வாக்கியத்தை பாருங்க. ஃபி ஐ தௌரின் ஷக்கா, ஃபி ஐ தௌரின் தானே, எந்த தௌரில் அஷ்ஷக்கத்து ஷக்கா இருக்கிறது.
ஏன் நாங்கள் இதை முற்படுத்திக்கிறோம்? அஷக்கத்து ஃபி ஐ தௌரின்னு சொல்ல இயலாது என்ற கேள்விக்குரியத்தை நாங்கள் முற்படுத்தணும். கேள்விக்குரியத்தை முற்படுத்தணும். சரி, அடிப்படையில் அஷக்கத்து ஃபி ஐ தௌரின், ஷக்கா எந்த மாடியில் என்றதான் அடிப்படையில் இருக்கும் தானே. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? ஃபி ஐ தௌரனை முன்னு கொண்டு வரணும். அதுதான் கேள்வி. எந்த தௌரிலே, எந்த தௌரிலே. அதோட சேர்ந்து வரக்கூடிய ஃபியையும் நாங்கள் முற்படுத்தணும். கேள்வியோட சேர்ந்து வரக்கூடிய ஃபியை பின்னுக்கு கொண்டு வந்தால் அர்த்தம் பிழையாயிடும். ஃபியாக இருந்தால் அல்லது முதாஃபாக இருந்தால் அதை முற்படுத்தணும் கேள்வியோட சேர்த்து. கேள்விக்குரிய சொல் ஐயு தான், ரைட். அதோட ஃபி என்றது ஹர்புஜர் வரும் பொழுது அந்த ஹர்புஜர் சேர்ந்து தான் வரும். முதாஃப் வரும் பொழுது முதாஃபும் சேர்ந்து தான் வரும். அப்புறம் நீங்கள் படிப்பீங்க, ரைட். இப்போ பாருங்க, நாங்கள் இப்படி தான் கேட்கறது ஒரு கேள்வி. எந்த தௌரில், எந்த வீட்டில், எந்த அறையில் என்று கேட்கும் பொழுது ஃபி ஐய தௌரின், ஃபி ஐய குர்ஃபத்தின், ஃபி ஐய பைத்தின் சொல்லிட்டு நாங்கள் அந்த என்னத்தை பற்றி கேட்குறோமோ அதை சொல்லணும். ஃபி ஐய தௌரினி ஷக்கா, ஃபி ஐய குர்ஃபத்தினி சல்லாஜா, ஃபி ஐய பைத்தினில் குர்ஃபா, எந்த வீட்டில் குர்ஃபா இருக்கிறது, அறை இருக்கிறது. ஃபி ஐய குர்ஃபத்தின், எந்த குர்ஃபாவில் சல்லாஜா இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்கிறது தானே, ரைட். அப்போ நான் சேர்த்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இங்கே தௌரின் இருக்குது, இல்திகா சாக்கினை, சுக்கூன் இருக்குது கடைசியில். தன்வீன் என்றாலே சுக்கூன் தானே. அதுக்கப்புறம் இங்கே அஷக்கான்றது சல்லாஜான்றதுலையும் சுக்கூன் இருக்குது, ரைட். அப்போ ஒரு பண்ணுறதுல எல்லாத்துலேயும் சுக்கூன் இருக்குது. அப்போ சேர்த்தும் பொழுது நாங்கள் குர்ஆன் ஓதச்சில வார மாதிரி இன்னொரு அந்த தன்வீன் இருக்கக்கூடிய சுக்கூன் பெற்ற நூனை எதா மாற்றணும், கெஸ்ராவை மாற்றி தௌரினி, தௌரினிஷ், குர்ஃபத்தினிஃப், பைத்தினில் அப்படிதான் மாற்றணும் தானே. பைத்தினில் குர்ஃபா, குர்ஃபத்தினில் சல்லாஜா, தௌரினிஷ் ஷக்கா, ரைட். அது நீங்கள் தஜ்வீதில் படிக்கிற ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்களும் பாடத்தில் பலமுறை அது உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம், ரைட். இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். அதாவது அடுத்த வஹதாவோட எத்தனாவது வஹதா இப்போ நாங்கள் பார்க்கணும்? 4வது வஹதாவா? கரெக்ட். 4வது வஹதா இருக்கிற தராக்கீபு நஹ்வியா பாருங்க. முலஹ்ஸு தராக்கீப், தர்கீபுல் சுருக்கம், ரைட். என்ன சொன்னீங்க? 32வது பாடம், ரைட். அந்த மாதிரி எத்தனாவது பாடம் என்று அடுத்தடுத்ததுல சொன்னீங்க. அக்ரஉல் குர்ஆன், அக்ரஉல் குர்ஆன் இதெல்லாம் ஃபேல் முதாரி முத்தக்கல்லிமா இருக்குது, தண்ணிலே குறிக்கக்கூடியது. அக்ரஉல் குர்ஆன், அக்னுசுல் குர்ஃபா, உஷாஹிது தில்ஃபாஸ், அக்ரஉ ஸஹீஃபா, அக்ஸிருல் மலாபிஸ், ரைட். நான் நிறுத்த சொல்ல கடைசிக்கு சுக்குண்ட தான் நிறுத்துவோம். ஆனால் அடிப்படையில் அதுக்கு என்ன இருக்குது? நஸ்பு இருக்குது. காரணம் அது மஃஊலுன் பிஹி, நான் குர்ஆனை ஓதுகிறேன். ஓதப்படுறது தான் குர்ஆன், கூட்டப்படுறது தான் குர்ஃபா, பார்க்கப்படுறது தில்ஃபாஸ், வாசிக்கப்படுறது சஹீஃபா, கழுவப்படுறது மலாபிஸ். அதனால செயற்பாடு பொருளாக இருக்கக்கூடியவைகள் என்ன செய்யும்? நஸ்பு செய்யப்பட்டு தான் வரும். அப்போ அக்ரஉல் குர்ஆன, அக்னுசுல் குர்ஃபத, உஷாஹிது தில்ஃபாஸ, அக்ரஉ ஸஹீஃபத, அக்ஸிருல் மலாபிஸ. இதை நான் சொல்றது நிறுத்துறதுக்காக வேண்டி கடைசியில் முற்றுப்புள்ளியும் இருக்குது. நிறுத்தும் பொழுது சுக்குண்டா நிறுத்துவோம். அது எல்லாத்துக்கும் உள்ள பொது சட்டம் தானே, ரைட். இதை நாங்கள் எப்படி மாற்றலாம் என்றால் சஅக்ரஉல் குர்ஆன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சீனை நாங்கள் பயன்படுத்தலாம். முதாரியான ஃபியலுக்கு முன்னால சீனை நாங்கள் பயன்படுத்தினா அது இன்னும் நடக்கலை, இதுக்கு பிறகு நடக்கிறத குறிக்கும் தானே. அக்ரவுல் குர்ஆன் என்றால் ரெண்டுக்கும் பயன்படுத்துகிறான். நான் இப்போது குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன் என்றாலும் அக்ரவுல் குர்ஆன் தான், நான் குர்ஆன் ஓதுவேன் என்றாலும் அக்ரவுல் குர்ஆன் தான், ரைட். அந்த அங்கே இடத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்போ நீங்கள் சீனை பயன்படுத்திட்டீங்களா உறுதியாக இதுக்கு பிறகுதான் நீங்கள் செய்ய போறீங்க, இதுக்கு பிறகுதான் நீங்கள் அந்த செயலை செய்ய போறீங்க, ரைட். சஅக்ரஉல் குர்ஆன், சஅக்னுசுல் குர்ஃபா, இதுக்கு பிறகுதான் நீங்கள் செய்யக்கூடியதுக்கு அக்ரவுல் குர்ஆன் சொன்னாமே இல்லை. நான் குர்ஆன் ஓத போறேன்ன்றத அக்ரவுல் குர்ஆன் சொன்னால் பிழை இல்லை. சீனை போட்டால் உறுதி நீங்கள். ஏன்னா முதாரியான ஃபியல் ரெண்டுக்கும் உரியது. முதாரியான ஃபியல் உரியது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உரியது. நாங்கள் இது ஒரு 10-15 முறை மட்டும் சொல்லியிருக்கோம். நேற்று முந்த நாள் ஒருத்தர் கேட்குறாங்க, முதாரி அரபுல மாதியான ஃபியல் இருக்குது, அதுக்கப்புறம் முதாரி என்ற நிகழ்காலம் அம்ரு இருக்குது,
ஏவல் வினை அப்படி என்ற எதிர்காலம் இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதிர்காலம் தான் ரெண்டுக்கும், எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் தான் முதாரியான புயல். முதாரியான புயல் நிகழ்காலம் மட்டும் இல்லை, எதிர்காலம் நிகழ்காலம் ரெண்டுக்கும். முதாரியான புயலுக்கு முன்னால சீன் போட்டோம்டா எதிர்காலத்தை நாங்கள் உறுதிப்படுத்துறோம் தானே. சஅக்ரஉல் குர்ஆன், சஅக்னுசுல் குர்ஃபா, சஉஷாஹிது தில்ஃபாஸ், சஅக்ரஉ ஸஹீஃபா, சஅக்ஸிருல் மலாபிஸ். ரைட் ரைட். அடுத்தது மாதா தஃஅல். நாங்கள் ஒருத்தர் என்ன செய்யறோன்னு கேட்கறது மாதிரியான கேள்விக்கு எப்படி கேட்போம்? மாதான்றதை பயன்படுத்துவோம். என்ன செய்கிறாய், என்ன பார்க்கிறாய், என்ன கூட்டுறாய், என்ன கழுவுறாய் என்று கேட்கறதுக்கு மாதா தஃஅல், மாதா தக்னுஸ், மாதா துஷாஹித். முஅன்னஸாக இருந்தா, ஒரு பெண்ணாக இருந்தா என்ன கேட்போம்? மாதா தஃஅலீன், மாதா தக்னுசீன், மாதா துஷாஹிதீன், மாதா தக்ஸிலீன். அப்ப தஃஅலீன, துஷாஹிதீன, தக்னுசீனன்றது நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறோம், முஅன்னஸை பார்த்து கேட்குறோம். ரெண்டுமே முதாரியான ஃபியல், முகாத்தபுக்குரியது, முன்னிலைக்குரியது தானே. முகாத்தபுக்குரியத்துல ஆணை பார்த்து கேட்கும் பொழுது மாதா தஃஅலுன்னு கேட்போம், ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது மாதா தஃஅலீன் என்று கேட்போம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்கள். மாதா சத்தஃஅலு, இதே மாதிரி மாதா தஃஅலுக்கு முன்னால சீனை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அப்போ அது இதுக்கு பிறகு இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறத பார்த்து மாதா தஃஅலுன்னு கேட்கலாம். நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாய் என்றதுக்கும் மாதா தஃஅலுன்னு கேட்கலாம். என்ன செய்கிறாய், என்ன செய்ய போகிறாய் என்றதுக்கும் மாதா தஃஅலுன்னு கேட்கலாம். சீனை போட்டா நிகழ்காலத்தை குறிக்காது தானே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றதுக்கு சீன் பயன்படுத்த மாட்டோம். எதுக்கு பயன்படுத்துவோம்? இதுக்கு பிறகு செய்கிற என்ன செய்ய போகிறாய். மாதா சத்தஃஅலு, மாதா சதகுனுசு, மாதா சதுஷாஹிது, மாதா சதஃஅலீன், மாதா சதகுனுசீன், மாதா சதுஷாஹிதீன். அடுத்து பாருங்க, மதா. متى تذهب إلى المدرسة؟ متى تذهب إلى البيت؟ متى تذهب إلى المسجد؟ متى تذهب إلى الطبيب؟ متى تذهب إلى العم؟ ஒரு இடத்துக்கு போறதோ அல்லது ஒருவரை நோக்கி போறதுக்கோ இலாவை பயன்படுத்தி நான் கேட்கலாம். மதா தذهب إلى الطبيب, டாக்டர்கிட்ட எப்போ போவாய். متى تذهب إلى العم؟ متى تذهب إلى المهندس؟ متى تذهب إلى المدرسة؟ மத்தான்றது ஒரு கேள்விக்குரிய சொல், தர்ஃப் ஜமான் தானே. அது கேள்விக்குரிய சொல் வந்து இஸ்திஃபாம் தானே. அது இஸ்திஃபாமுக்குரியது என்ன செய்யப்படணும்? மாதா இஸ்திஃபாம் உட்படுத்தப்படணும். மாதா முன்னுக்கு தான் வரணும், பின்னால கொண்டு வரையில. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ரைட். அதுஹபு ஸாஅத்தல் வாஹிதா. இப்போ நாங்கள் டைம் சொல்லும் பொழுது அரபில் ஓர்டினல் நம்பரில் தான் சொல்லுவாங்க. ரைட். வாஹிதாவை தவிர அடுத்ததெல்லாம் ஓர்டினல் நம்பரில் தான் வரும். இது சொல்லும் பொழுது, டைம் சொல்லும் பொழுது 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 1 மணி தவிர அடுத்ததெல்லாம் ஓர்டினல் நம்பர். 1 மணிக்கு மட்டும் இந்த வாஹிதா சொல்லுவாங்க. அதுஹபு ஸாஅத்தல் வாஹிதா, அதுஹபு ஸாஅத்தல் தானியா, அதுஹபு ஸாஅத்தல் தாலிதா, அதுஹபு ஸாஅத்தல் ராபிஆ, அதுஹபு ஸாஅத்தல் ஹாமிஸா, அதுஹபு ஸாஅத்தல் சாதிஸா. ரைட். ஸாஅத்தங்கிற முஅன்னஸ்ன்றதுனால இந்த ராபிஆ, ஹாமிஸா, சாதிஸான்னு வந்திருக்கு. இது முஅன்னஸாக வரும். ஸான்ற முஅன்னஸ். அடுத்து பாருங்க, உஸல்லி الفجر في المسجد، أقرأ القرآن في المصلى، أشاهد التلفاز في الغرفة، أغسل الأطباق في المطبخ، أغسل الملابس في الحمام. في வந்து ஹர்ஃபுஜர் ஒரு இடத்திலே நடக்குது. இலே என்ற அர்த்தத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன் என்ற அர்த்தத்தில் இங்கிலீஷில் ஃபி என்ற பயன்படுத்தப்படுது தானே. உஸல்லில் ஃபஜ்ரல் மஸ்ஜித்னு சொல்லக்கூடாது. உஸல்லில் ஃபஜ்ரை தொழுகிறேன் மஸ்ஜிதிலே. அந்த லே என்றது தான் இது. மஸ்ஜிதில், மஸ்ஜிதில், முசல்லாவில், உர்ஃபாவில். ரைட். இப்போ ஃபீ வந்து நாங்கள் ஒரு இடத்துல செய்கிற விஷயங்களுக்கு ஃபீயை நாங்கள் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். ரைட். ஐன துஸல்லி الفجر، ஐன தக்ரஉ القرآن، ஐன தஃசிலு الملابس. ரைட். இப்போ நாங்கள் இது எத்தனாவது வஹ்தா? 4வது வஹ்தா. 4வது வஹ்தாவுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது? ஒரு اختبر نفسك இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ஒரு اختبر نفسك பார்த்தோம். சரி. இந்த اختبر نفسك பார்ப்போம். சரி. நான் கதைக்கிற கேட்குதா இல்லாட்டி தூங்கிட்டீங்களா? நான் மட்டுமே கதைக்கிறதுனால சில நேரம் தூக்கம் போயிடும்.
என்றாலும் மீட்டர் அவசரமாக டைம் குறிப்பிட்ட டைம் கூட நாங்கள் மீட்டிங் முடிக்கணுங்கிறதுனால நான் மட்டுமே என்ன செஞ்சேன் சொன்னேன். اختبر نفسك الآن. ஸ்க்ரீன் காண்பிக்கவில்லை, என்னன்னு தெரியல. நம்ம பிடிஎஃப்ல பார்க்கலாம். சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். சரி, அல்-முஃப்ரதாத், இந்த இடங்களுக்கும் இந்த பொருட்களுக்கும் இடையில நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தணும் தானே. ஏற்கனவே இணைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இவங்க, இந்த பயிற்சி செஞ்சிருக்கக்கூடியவங்க சொல்லுங்க, யார் வாரீங்க? ரம்லான் ஃபாத்திமா. ரைட், ஃபௌசியா. ஃபுர்ன், மத்பஹ், சரீர், ஊர்ஃபத்துன் நௌம், அரீகா, அரீகா, ஊர்ஃபத்துல் ஜுலூஸ், மிரா, ஹம்மாம், கிதாப், மദ്രസா, ஸலா, மஸ்ஜித். இந்த பொருட்களுக்கு செயல்களுக்கு உரிய இடங்கள் தான் இங்க தரப்பட்டது. இங்க ஷை, இங்க மக்கான். ரைட், இப்போ அடுத்ததுக்கு நான் பார்ப்போம். அசாத் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அசாத்தில் ஒரு களிமா தந்திருப்பாங்க உதாரணமாக. அதில் நீங்கள் இன்னும் பல களிமாக்களை சேர்க்கணும். ஒவ்வொரு மஜ்முஆவுக்கும் நீங்கள் மேலதிகமான 2 களிமாக்கள் சேர்க்கணும். ரைட், முதலாவது இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, இந்த 4ஐயும் யார் சொல்ல வரீங்க? தமீமா பானு உஸ்தாத் சொல்லுங்க. அசாத், மிர்ஆ, அரீகா, ஆதாதுன் தர்பிய்யா. அல் அவ்வல் அசாத்துல நீங்க மிர்ஆ என்ன சொன்னீங்க? வேற அசாத், மிர்ஆ, அரீகா, ஃபுர்ன் சொல்லிட்டோம் உஸ்தாத். ரெண்டாவது ஆதாதுன் தர்பிய்யா. ரெண்டாவது இங்க குரஃப். ரெண்டாவது இங்கயா? சரி, ரெண்டாவது குரஃப். ஹம்மாம், மத்பஹ், குர்ஃபத்து நௌம். மூணாவது வந்து ஆதாதுன் தர்பிய்யா. அல் அவ்வல் தர்தீபியா, ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டருக்கு தர்தீப், ஆர்டர் தானே. ஆதாதுன் தர்தீபியா. அல் அவ்வல், அத்தானி, அத்தாலிஸ். நாலாவது வந்து அமாக்கின், மஸ்ஜித், மദ്രസா, ஜாமிஆ. ரைட், இப்போ அடுத்தது சொல்ல முடியுங்க. அஞ்சாவது அஃஆல், யذهب, யضرب, யஸ்குன். அஃஆல் என்றால் ஃபியல்கள், அஃஆல் என்றால் வினை சொற்கள். இஸ்திஃபாம், ஹல், ஹம்ஸா, ஐன, மன், மத்தா எல்லாம் வரும். ஆதாத், சபா, சித்த, திஸ்ஆ. இது நார்மல் ஆதாத், 7, 8, 9 அந்த மாதிரி சொல்றது. ரைட், இங்க ஆதாத் தர்தீபியா, அவ்வல், தானி, அவ்வல், தானி, தாலி. ரைட், அடுத்தது பாருங்க. யார் வாரீங்க அடுத்ததுக்கு? பதில் அடையாளப்படுத்துறதுக்கு. நீங்க எல்லாம் வாசிச்சுட்டு அந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி சொல்ல மட்டும் சொல்லுங்க. லேட் ஆகுது தானே. اوكي استاذ. اول كلمات غريبة ستارة. ثاني صح. لا، ثاني عمل. ثالث صحيفة. رابع حافلة. خامس واحدة. سادس أثاث. سابع ساعة. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்ல நுணுக்கம் தேவை, சரிதானே? இப்போ அசந்த், சித்தாரா இது வித்தியாசமான சொல். இங்கெல்லாம் மிகன் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அசாத். அதே மாதிரி மத்பஹ், ஹம்மாம், இதில் அமல்ங்கிறது இது ஒரு மெஹ்னா தனி வேலையோட சம்மந்தப்பட்டது, மிஹ்னாவோட சம்மந்தப்பட்டது. அடுத்ததெல்லாம் அமாக்கின், யக்ஸிலு, யனாம், யக்வி இதெல்லாம் ஃபியல். இது சஹீஃபா,
என்ன இது ஒரு இஸ்ம், ரைட்? இங்க அதே மாதிரி ஹாஃபிலா இது வந்து ஒரு அசாத்தால இங்க அடுத்ததெல்லாம் அசாத், ரைட்? இதுல வாஹிதுங்கிறது அதத், நோமல் அதத், அடுத்ததெல்லாம் அதத் தர்த்தி. வாஹிதா இல்ல, வாஹித் இருக்கிறது, வாஹித் அல் அவ்வல் அல் ராபி அல் சாலிஸ். طيب அதே மாதிரி குர்ஃபா, அசாத், பைத், ஷக்கா, இதுல இதெல்லாம் அமாக்கின். அசாத்ன்றது அமாக்கின் அல்ல, அடுத்த இதெல்லாம் அமாக்கின். சா, மஸ்ஜித், மதரசா, முசல்லா, இதுல எது நீங்க கரீபா சொன்னீங்க? சா, ரைட்? என்றால் இதெல்லாம் மஸ்ஜித், மதரசா, முசல்லா, இதெல்லாம் அமாக்கின், ரைட்? அடுத்தது தராத்திபு வன்னஹு. இங்க ரெண்டு இணைச்சி சொல்லணும், ரைட்? யார் வாரீங்க? யார் வாரீங்க? نعم. يغسل الملابس والأطباق، يشاهد التلفاز، يذهب إلى المدرسة، يكنس الغرفة، يقرأ الصحيفة، يصلي الجمعة في المسجد، يسكن في حي الجامعة، يتوضأ للصلاة. نعم، بارك الله فيك. அடுத்தது பாருங்க, அக்மில் பிவாதாயில் கலிமத்து சஹீஹ பைனல் கௌசைன். இதுல வந்து நீங்க சரியான சொல்ல வைக்கணும். யார் வாரீங்க? இதெல்லாம் உங்களுக்கு செய்யலாம், இக்திபார் செய்யலாம். ஜுவான் غرف كم حماما في الشقة متى تذهب إلى المدرسة أذهب الساعة 7 هذه هي الشقة. ஆயிஷா சிஸ்டர், இதை நீங்க வாசிச்சுட்டு இதுக்குரிய சரி பிள்ளையான்னு சொல்லணும். பக்ராவை நீங்க முதல்ல வாசிங்க. ஏழுமா வேற யாசர் வரீங்களா? வாசிக்கிறோம் சார். சொல்லுங்க. يستيقظ أحمد مبكرا عند الفجر يصلي الفجر في المسجد. أحمد لا ينام بعد صلاة الفجر. هو يقرأ القرآن. يذهب إلى المدرسة بالحافلة الساعة 7 يوم العطلة. يستيقظ مبكرا أيضا يوم الجمعة في الصباح. يقرأ صحيفة أو كتابا ويصلي الجمعة في المسجد الكبير. أحسنت، بارك الله فيك. இவன் வாசிச்சதுல ஏதாவது பிழை யாருக்காவது தெரியும் விளங்கிச்சா? بعد الصلاة சொன்னாங்க. அலிஃப் லாம் இல்ல, بعد صلاة الفجر. அதே மாதிரி கிதாபிலேயே இந்த யௌமு தான் எழுதியிருக்கிறாங்க. சரி என்றால் யௌமல் உத்லதி என்றதான் பொருத்தம். யௌமல் ஜுமாத்தி என்ற அந்த அது மஃபூலுன் ஃபீஹி, ரைட்? இப்ப நீங்க ஒவ்வொன்றா வாசிச்சுட்டு நாம் அல்லது லா என்று சொல்லுங்க, ரைட்? ஓகே. يستيقظ أحمد مبكرا. نعم. يصلي أحمد الجمعة في المسجد الكبير. نعم. يوم الجمعة يقرأ صحيفة أو كتابا. نعم. أحمد ينام بعد صلاة الفجر. لا. يصلي أحمد الفجر في البيت. لا. أحمد مهندس. لا. يذهب إلى المدرسة بالسيارة. لا. அடுத்தது நாம அஞ்சாவது வஹ்தாவில் இருக்கக்கூடிய தராக்கி 41வது. ரைட், 41வது எத்தனாவது பக்கம்? 121. 121. இங்க 122 வித்தியாசமா இருக்கு. எத்தனாவது? 141. ரைட். இதுல உள்ள சொற்கள் பாருங்க. ஆக்குலு லஹம். ஆக்குலு என்றால் அகல என்ற மாதியான பேர். அட முதாரிய குலு, அகல யகுலு, தகுலு என்று முசாத்தப் முன்னுக்குள்ளார பார்த்து சொல்ல தானே.
ஆக்குலுன்றது முத்தக்கல்லிம். அக்குலுன்னு தான் நீக்கும். நாங்க 2 ஹம்சா கிட்ட வந்ததுனால ஆக்குலுன்னு சொல்றோம் தானே. ஆக்குலு லஹம், ஆக்குலு சமக், ஆக்குலு தஜாஜ், ஆக்குலு சலதா, ஆக்குலு அருஸ். இதெல்லாம் நான் சாப்பிட்றேன் என்ற இப்படி சொல்றேன். நான் வாயில சொல்றேன்டா இப்படி. யக்குலு தாம், யஷ்ரபுல் ஹலீப், அவன் சாப்பிடுகிறான், அவன் குடிக்கிறான். யக்னுசுல் குர்ஃபா, யக்சிலுல் மலாபிஸ், யுஷாஹிது தில்பாஸ். தெரியும். ஐனல் கதா, ஐனல் ஃபதூர், ஐனல் ஆஷா, ஐனல் ஃபாக்கிஹா, ஐனல் கஹ்வா. இந்த வாக்கியங்களை நாங்கள் திரும்பி திரும்பி இப்படி படிக்கிறதுனால, எங்களோட காதில் விடுறதுனால எங்களுக்கு இந்த வசனங்கள் ஞாபகம் இருக்கும். எங்களுக்கும் அதே மாதிரியான வசனங்களை என்ன செய்யலாம், திரும்பவும் அமைக்கலாம். நாங்கள் இது பயிற்சி செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, பலமுறை வாசிச்சிருக்கிறீங்க. ரைட். நீங்கள் பயிற்சி அனுப்பக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து பயிற்சி குரூப்பில் வாசித்து அனுப்பியிருக்கிறீங்க. அது அந்த பயிற்சியின் மூலமாக தான் உங்களுக்கு அதிகமாக என்ன செய்யும், இதெல்லாம் ஃபோமாகவும் அரபு மொழி அவசரமாக நீங்கள் பிடிச்சு கொள்ளலாம். லா தஅக்குலி தாம், இங்கே பாருங்க, இந்த லா வந்து இது வந்து லா நாஹியா, வேண்டாம் சொல்றது. நீ உணவு சாப்பிட வேண்டாம். லா தஅக்குலி தாம். லா தஷ்ரபில் ஹலீப், தஷ்ரபில் ஹலீப். லா தகுனுசில் குர்ஃபா, அறையை கூட்ட வேண்டாம், நீ அறையை கூட்டாதே. லா தகசிரில் மலாபிஸ், ஆடை கழுவாதே தானே. லா துஷாஹிதி தில்ஃபாஸ், டிவி பார்க்காதே. இந்த லா வந்து லா நாஹியா, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் வரும். லா வந்து 2 அர்த்தத்தில் வரும். ஒன்று நஃபியுடைய அர்த்தத்தில் வரும். லா ஆக்குலு தாம், நான் உணவு சாப்பிடுவதில்லை. லா ஆக்குலு தஜாஜ், நான் கோழி சாப்பிடுவதில்லை என்று சொல்லும் பொழுது அது அங்கேயும் லா தான். லா தஅக்குல், நீ சாப்பிடாதே. லா தஅக்குலி தாம் என்று சாப்பிட வேண்டாம், சாப்பிடாதே. நீ சாப்பிட மாட்டாய் என்ற அர்த்தத்திலே சொல்லலாம் தானே. லா தஅக்குலு தாம் சொல்லலாம். என்ன வித்தியாசமாகும் அப்படி சொல்லும் பொழுது? அங்க மஜ்சூம் வரும், லாம் நாஹியா இருக்காது. லா தஅக்குல் முதாரியான ஃபியலுக்கு இந்த லா வந்து நாஹியா இருந்தா, வேண்டாம் என்று இருந்தா, முதாரியான ஃபியலுக்கு என்ன வரும்? ஜஸ்ம் வரும் தானே. லா தஅக்குல், லா தஷ்ரப், லா தகுனுஸ், லா தகசில், லா துஷாஹித் என்று ஜஸ்ம் சேரும். இது நஃபியாக இருந்தால் லா தஅக்குலு, லா தஷ்ரபு, லா தகுனுசு, லா தகசிலு, லா துஷாஹிது என்று அதுக்கு வந்து ரஃபு வரும். அப்போ நஃபியா இருந்தால் ரஃபு வரும், எந்த மாற்றமும் வராது, ரஃப் அப்படியே இருக்கும். நஹியா இருந்தால், வேண்டாம் என்று சொல்வதாக இருந்தால், அதுக்கெல்லாம் ஜஸ்ம் வரும். லா தஅக்குல், லா தஷ்ரப், லா தகுனுஸ், லா தகசில், லா துஷாஹித். அதனால தான் நாங்கள் இங்கே ஜஸ்ம் செஞ்சு சொல்கிறோம். லா தஅக்குலி தாம். அதுக்கு நான் கஸ்ரா செய்கிறதுக்கு காரணம் இல்திகாவு சாக்கினுக்காக இல்லையா, அது நாங்கள் படிச்சுக்கிறோம். தகுல் தான் இருக்கும். இங்கே சுக்கூன் தான் இருக்கும், ஜஸ்ம் கிடையாது, சுக்கூன் இருக்கும் இதில் எல்லாத்துல. நாங்கள் சேர்க்கும் பொழுது இன்னொரு சொல்லோட அந்த சொல்லுல சுக்கூன் இருக்கிறதுனால, 2 சுக்கூன் கிட்ட சந்திக்கிறதுனால முதலாவது சுக்கூனுக்கு நாங்கள் கஸ்ர செய்கிறோம். ரைட். இப்போ ஒரேடியாக நாங்கள் எல்லாம் சேர்த்து இப்போ சொல்லும் பொழுது சில பேர் குழப்பமா இருக்கும். அது நேரத்தோட படிச்சுட்டு வந்தாக்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாக்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. இந்த ஏற்கனவே படித்த விஷயம் தானே. ரைட். அல் கதாஉ அலல் மாஇதா, அல் ஃபதூரு அலல் மாஇதா, அல் அஷாஉ அலல் மாஇதா, அல் ஃபாக்கிஹத்து அலல் மாஇதா, அல் கஹ்வத்து அலல் மாஇதா. இப்போ சாப்பாட்டு தட்டில் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்லுவோம். ஃபில் மாஇதான்னு சொல்கிறல, சாப்பாட்டு மேசை மேல மீது என்று சொல்லும் பொழுது அல் கதாஉ அலல் மாஇதா, அல் ஃபதூரு அலல் மாஇதா, அல் அஷாஉ அலல் மாஇதா, அதன் மீது. ஃபி என்றா ஒன்றுக்குள்ள இருக்கிறது என்றதான் பெரும்பாலும் குறிக்கும். ஒன்றுக்கு மேலே இருக்குதுன்றத அலான்றதை நாங்கள் பயன்படுத்துவோம். ரைட். மாதா தஅக்குலு ஃபில் ஃபதூர், இந்த இடத்துல பயன்படுத்தும் தானே. ஃபதூர்ல நீ என்ன சாப்பிடுவாய், காலை உணவுல. மாதா தஅக்குலு ஃபில் கதா, மாதா தஅக்குலு ஃபில் ஆஷா, மாதா தத்ருபு மினத் தஆம். இது ஒரு வாக்கிய அமைப்பு. என்ன சாப்பாடு வேணும் என்று கேட்கறதுக்கு, அப்போ சாப்பாட்டிலிருந்து எந்த வகையான சாப்பாடு வேணும். அப்போ இந்த மின்னுக்கு வந்து இந்த வகையை குறிக்கிறதுக்கு நாங்கள் மின்ன பயன்படுத்துகிறோம் இங்கே தானே. மாதா தத்ருபு மினத் தஆம், சாப்பாட்டிலிருந்து என்ன வேண்டும் என்றா எந்த வகையான சாப்பாடு வேணும் அர்த்தம். மாதா தத்ருபு மினஷ் ஷராப், எந்த வகையான குடிபானம் வேண்டும். மாதா தத்ருபு மினல் ஃபாக்கிஹா,
மாதா தத்லுபு மினல் ஆதாப். தத்லுபு முஅன்னஸா இருந்தால் தத்லுபீன் என்று கேட்கலாம். மாதா தத்லுபீன மினத் தஆம், மாதா தத்லுபீன மினஷ் ஷராப், மாதா தத்லுபீன மினல் ஆதாப். ரைட், பாருங்க இங்க பஅது ஸமகி மின் ஃபதலிக். இங்க மின் ஃபதலிக் ப்ளீஸ், உன்னுடைய தாராள தன்மையிலிருந்து என்றது நாங்கள் அவர் மொழிபெயர்க்கல. நாங்கள் என்ன சொல்றோம், ப்ளீஸ் தயவு செய்து. பஅது ஸமக், பஅத ஸமகி கொஞ்சம் மீன் கொஞ்சம் ருஸ். بعض السلطة من فضلك، بعض الشاي من فضلك، بعض القهوة من فضلك. ரைட், இப்போ நாங்கள் இந்த 5வது வஹதாவில் இருக்கக்கூடிய முஃப்ரதாத்துகளை நாங்கள் முடிச்சிட்டோம். அதாவது தராக்கிப் நாங்கள் முடிச்சிட்டோம். 6வது வஹதாவில் இருக்கிற தராக்கிபை பார்த்துட்டு நாங்கள் இந்த முராஜா இதோட நிறுத்திக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். திரும்ப வியாழக்கிழமை நாங்கள் சந்திக்கிறோம். ரைட், எத்தனாவது பாடம்? 6வது வஹதாவில் இருக்கிற தராக்கிப் நஹ்வியா 50 உஸ்தாத். 50 தாண்டி போயிட்டேன். ملخص التراكيب இங்க பாருங்க. أين تصلي الفجر، أين تصلي الظهر، أين تصلي العصر، أين تصلي المغرب، أين تصلي العشاء، أين تصلي الجمعة. ரைட், இப்போ நாங்கள் நீ எங்கே தொழுகிறாய் என்று இந்த மாதிரி கேட்கலாம். லுஹர் அஸ்ர் இந்த மாதிரி விஷயங்கள். இதை பாருங்க. 2வது அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித். ஆனால் அதுஹபு இலல் மஸ்ஜித்ன்னு நாங்கள் பயன்படுத்தலாம் இல்லையா? அது முதாரியான ஃபியலை பயன்படுத்தி நான் மஸ்ஜிதுக்கு போய் கொண்டிருக்கிறேன் அல்லது மஸ்ஜிதுக்கு போகிறேன் என்று சொல்லலாம். அதே மாதிரி தாஹிபுன் என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். தாஹிபுன்ன்றது ஒரு பெயர் சொல், இஸ்மு ஃபாயில் என்று நான் சொல்லுவோம். போய் தஹப என்றா போனான், அதுஹபு எதுஹபு போவான் தானே. தாஹிபுன் என்றா போகக்கூடியவன் என்ற அர்த்தம். அன தாஹிபுன் நான் போகக்கூடியவன் ஆயிக்கிறேன் இலல் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு. ரைட், அப்போ இது காலத்தை குறிக்கல, இது காலத்தை குறிக்கல, இது ஒரு பெயர் சொல் இஸ்ம். அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித், அன தாஹிபுன் இலல் மதரசா, அன தாஹிபுன் இலல் பைத், அன தாஹிபுன் இலல் தபீப், அன தாஹிபுன் இலா மக்கா. ஒருத்தர் ஒரு பயணம் பேத்துட்டு இருக்கிறார் அல்லது நடந்து போயிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட பார்த்து நாங்கள் கேட்கலாம், ஐன ததுஹப், இலா ஐன ததுஹப், எங்க போறீங்க, இலா ஐன ததுஹப். அவர் சொல்லலாம் அன அதுஹபு இலல் மஸ்ஜித் என்று சொல்லலாம். அதே மாதிரி அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித் என்று சொல்லலாம், அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித். ரைட், ضعil முனப்பிஹ பிஜானிபிக், ضعil குர்ஆன பிஜானிபிக். இதெல்லாம் ضعன்றது ஃபிஅல் அம்ர், ஏவல் வினை. வதஅ வைத்தான், யதஉ வைப்பான். அட அம்ர் ஃபிஅல் அம்ர் ضع வை புட். ضعil முனப்பிஹ பிஜானிபிக். முனப்பஹன்னு சில பேர் மொழிவாங்க பிள்ளது. இப்போ நீங்கள் சரியாக்கி இருப்பீங்க எல்லாரும். முனப்பிஹ் தானே, எல்லாம் கிளாத் இதை உனக்கு பக்கத்தில் வச்சுக்கோ. பிஜானிபிக், ஜானிபெண்டா பக்கம், உன்னுடைய பக்கம். பஜானிபிக், பி என்றது பக்கத்திலே என்ற அர்த்தம், ஃபீர் அர்த்தம். பிஜானிபிக்க உனக்கு பக்கத்திலே. முனப்பிஹ குர்ஆன கிதாப சஹீஃபா நபர வச்சுக்கோ. ضعil முனப்பிஹ பிஜானிபிக், ضعil குர்ஆன பிஜானிபிக், ضعil கிதாப பிஜானிபிக், ضعil صحيفة بجانبك، ضعil نظارة بجانبك. بجانبك என்றதுல எத்தனை கலிமைக்கு? 3 கலிமா. 3 கலிமா. முதலாவது பா. பான்றது ஒரு கலிமாவா? பி தான் பான்ற ஒரு கலிமாவா? கலிமா. ஹர்ஃப்ன்ற கலிமாவா இல்லையா? கலிமா தான். ஆமா, கலிமா தான். கலிமா 3 வகையா பிரிக்கலாம். எனக்கு கேட்குது. யாருடைய மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. யாருக்கு மைக் ஆன் பண்ண ஆஃப் பண்ணிக்கோங்க. பான்றது ஒரு கலிமா. கலிமா இஸ்மாக இருக்கலாம், ஃபியாலாக இருக்கலாம், ஹர்ஃபாக இருக்கலாம். அப்போ இங்கே பான்றது ஒரு கலிமா, அது ஒரு ஹர்ஃப் தானே. ஜானிப்ன்றதும் ஒரு கலிமா. அது என்ன, இஸ்மா ஃபியாலா ஹர்ஃபா? இஸ்ம். அது ஒரு இஸ்ம். கன்றது தமீர், இஸ்மு தான். தமீரும் இஸ்ம் தான் தானே, பிரதி பெயர் சொல். திரும்பவும் உங்களுடைய இந்த மைக் பிரச்சனையாக தான் இருக்குது. யாரோ மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. யாரோட மைக் டிஸ்டர்ப் பண்ணுங்க விளங்கலாம். ரைட், அடுத்து பாருங்க. உசல்லில் ஃபஜர், உசல்லில் ஃபஜ்ர
في المسجد الحرام، أصلي الظهر في المسجد النبوي، أصلي العصر في مسجد بلال، أصلي العشاء في مسجد عثمان، أصلي الجمعة في مسجد علي. المسجد الحرام சங்கையான மஸ்ஜித், நபி சார்ந்த மஸ்ஜித். அல் மஸ்ஜிதுல் ஹராம், இங்க ரெண்டுக்கும் அல் வந்திருக்கு பாருங்க. அல் மஸ்ஜிதுல் நபவி தான் நான் சொல்றேன். இங்க மஸ்ஜிது பிலால், பிலாலுடைய மஸ்ஜித், உஸ்மானுடைய மஸ்ஜித், அலியுடைய மஸ்ஜித். ரைட், மஸ்ஜிது பிலாலின், மஸ்ஜிது உஸ்மான, மஸ்ஜிது அலியின். ஏன் உஸ்மான என்று வந்தீங்க, ஏன் பிலாலின் அலியின் மாதிரி அது கைரும் சரி. இந்த மாதிரி விஷயங்களும் நாங்க நார்மலா படிச்சுக்கிறோம். இன்ஷால்லா எதிர்காலத்துலயும் படிக்கும். யாரோட மைக் எனக்கு தெரியல, டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க. மஸ்ஜித் அலி உஸ்மான் போட்டதுக்கு காரணம் என்னது? அதை மட்டும். உஸ்மானன்றதும் ஜர்ரு செய்யப்பட்டுதான் நீக்கேண்டா முதாஃபிலை. பிலாலின் ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது, முதாஃபிலைஹி மஜ்ரூராய்க்கும். அலியின் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு, முதாஃபிலை மஜ்ரூர். உஸ்மானன்றதும் மஜ்ரூர் ஜர்ரு செய்யப்பட்டிருக்குது, அது முதாஃபிலைஹி. ஆனா ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ரா வரல, ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா தான் வந்திக்குது. எங்களுக்கு தெரியும் மம்னூ மின சர்ஃபில் ஜர்ருக்கு அடையாளம் வந்து ஃபத்ஹா தான். ஜர்ருக்கு அடையாளம் ஃபத்ஹா. மம்னூ மின சர்ஃபில் தன்வீனும் வராது. ரைட், அப்போ அதனால உஸ்மான என்று. மம்னூ மின சர்ஃபில் ஜர்ருக்கு அடையாளமும் ஃபத்ஹா தான், நஸ்புக்கு அடையாளமும் ஃபத்ஹா தான். பாருங்க, எஸ்தய்கிது. இப்போ நாங்கள் இதில் எப்படி அம்ரு ஃபியல் ஒரு சொல், இந்த சொல்லுகளோட முதாரியான ஃபியலும் அம்ரு ஃபியலும் மேலே தரப்பட்டி. ஃபியல் அம்ரும் ஃபியல் முதாரியும் தரப்பட்டி. பாருங்க, முதாரி வந்து எஸ்தய்கிது, அது அம்ராக மாறும் பொழுது எப்படி மாறுது? இஸ்தய்கித். இப்போ எங்களுக்கு இது சும்மா இதை மாதிரி தான் எல்லாம் வரும் ஓரளவுக்கு என்று நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட், அது எப்படி எடுக்கிறன்றதை வந்து நாங்கள் பார்த்தோம். அது எங்களுக்கு இந்த புத்தகத்தில் எங்களுக்கு சொல்லித்தரல. இப்போ நாங்கள் அந்த ஆழமான நகம் என்ன செய்யறல, படிக்கிறல்ல. அப்போ நாங்கள் மேலதிகமாக சொன்னோம், புரிகிறாக்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ரைட், நீங்கள் முக்கியமாக தெரியணும் என்னண்டா, எஸ்தைகிதோட அம்ரு இஸ்தைகித். அம்ருல கடைசியில் எப்பயுமே என்ன இருக்கும்? கடைசியில் சுக்கூன் தனி இருக்கு. ஜஸும் எதுல முதாரியான ஃபியல் எதுல ஜஸும் செய்யப்படுமோ அதுல மப்னியாக தான் இந்த ஃபியல் அமர் வந்து என்ன செய்யும் இருக்கும். முதாரியான ஃபியலுக்கு நாங்க ஜஸும் செய்யும் பொழுது இங்க எஸ்தைகிதுன்றது ஜஸும் செஞ்சால் சுக்கூன் செய்யும், எஸ்தைகித் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இஸ்தைகித் என்று சொல்லுவோம் தானே. இஸ்தைகித் எஸ்தைகிது என்றிருக்கும். நாங்கள் அம்ரில் இஸ்தைகித், இஸ்தமி', இக்ரா, யக்ரஉ என்றதை யக்ரா மாத்தோம். ரைட், அதை எப்படி எடுக்கிறன்றதை நாங்கள் பார்த்தோம். முதாரியுடைய ஹர்ஃபம் என்ன செஞ்சிருவோம்? நீக்கிடுவோம். வாசிக்க ஏலாட்டி அம்சத்துல் வசலுண்ட கொண்டு வருவோம். வாசிக்க ஏழுமெண்டா பையதாவு பா அப்படியே வைப்போம், ஒன்றும் செய்ய மாட்டோம். வாசிக்க ஏலாட்டி என்ன செய்கிறோம்? சுக்கூன் இருந்தால் வாசிக்க ஏலா தானே. எஸ்தைகிதோட யாவை நீக்கினா சுக்கூன் இருக்கு, வாசிக்க ஏலா. அதனால ஒரு ஹம்சா வசூல் கொண்டு வரும். ஹம்சத்துல் வசூலை கொண்டு வந்து அதனுடைய கடைசிக்கு முந்தி உள்ள எழுத்தை பார்ப்போம். கடைசிக்கு முந்தின உள்ள ஐநூறு கலிமா வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு கஸ்ரா இருந்தால் கஸ்ரா வைப்போம், அல்லது அதுக்கு ஃபத்ஹா இருந்தாலும் கஸ்ரா வைப்போம். அதுக்கு தம்மா இருந்தால் அந்த ஹம்சத்து வசலுக்கு தம்மா வைப்போம். ரைட், அப்படி இல்லாமல் நீக்கினா வாசிக்க எலுமெண்டா ஷாஹித் பா இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ரைட் ரைட், இது நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முக்கியமாக இந்த முதாரியான ஃபியல்களுடைய அம்ரு வந்து இந்த ஃபியல்கள்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டா போதும் இப்பைக்கு. ரைட், நாங்கள் சர்ஃப் படிக்கல. சரி, இப்படித்தான் நோமலாக தான் படிக்கிறோம். சரி, நீங்கள் அரபிகள்கிட்ட கேட்டாலும் நிறைய பேருக்கு முதாரியான ஃபியல் இந்த அம்ரு ஃபியல் எடுக்கு எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அம்ரு ஃபியலை செல்லுங்கண்டா அம்ரு ஃபியலை செல்ல தெரியும். ரைட், அதுக்கு மாதிரியான பயிற்சி தான் இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க சார். அதில் லாஸ்ட்டுக்கு முந்தி வந்து யுஷாஹித், அதை வந்து அலிஃபன் இல்லை, இஷாஹித் தான் இல்லை. இல்ல யுஷாஹிதுல யாவனிக்கினா ஷாஹித், யாவனிக்கினா ஷாஹித். அப்ப அமருக்கு முன்னாள் அலிஃபன் வர தேவையில்லை, அதுக்கு தேவையில்ல, இதுக்கு வர தேவையில்ல. ஏன் வர தேவையில்லைன்னா வாசிக்கேலு மேலுக்கெல்லாம் வந்தது காரணம் வாசிக்கேலா சுக்கூனிக்கு, அதனால அலிஃபன் வந்து. ஓகே ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.
ரைட். அடுத்து பாருங்க, லிமாதா அந்த முசாஃபிருன் இலா மக்கா, லிமாதா ஹுவ முசாஃபிருன் இலா மக்கா அல்லது இலல் மதீனா இலா மிஸ்ர் இலா துர்க்கியா. அதே மாதிரி லிமாதா அந்தி முசாஃபிரத்துன் இலா மக்கா இலல் மதீனா இலா மிஸ்ர் இலா துர்க்கியா, இல்லாட்டி லிமாதா ஹிய முசாஃபிரத்துன், அப்படிலாம் கேட்கலாம். ரைட். இஃப்தபிர் நஃப்ஸக இதிலே மிருக்கி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்தில் நாங்கள் அதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இதோடு நாங்கள் நிறுத்திக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நேரம் கூடுதலாக போயிட்டு அடுத்த பாடத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته.